எப்படிப்பட்ட ஒரு இனத்தில நாம் பிறந்திருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு மொழி நமக்கு கிடைச்சதுக்குன்னு தெரியாத ஆளுநா இருக்கிறோம் என்று வேதனையாக இருக்கு. நோவா தமிழ்நாட்டுக்காரர் குமரி கண்டத்தில் தான் இருந்திருக்கிறார் என்பதற்கு நம்ம தமிழ் இலக்கியத்தில் நிறைய சான்று கிடைக்கும். முதல் சான்று நாவாய்ங்கிற சொல். நாவாய்ன்னு என்ன அர்த்தம்? கப்பல். உலகத்தில் கப்பலை குறிக்கக்கூடிய எல்லா மொழியிலையும் இருக்க சொல்லு அந்த நாவாய் தான். उर्दू क्या भाई बोलते हैं उसे? नैया, हिंदी नाव, नेवी, जर्मन नेवी தான், இட்டாலி நேவ், நாவ் நீவ் நூ நோவ் நேவ் இதெல்லாம் சுத்துது பூரா. அந்த மொழிக்காரன் போய் என்னடா ஏன்டா அந்த பேர் வந்ததுன்னா தெரியல சார், வேற ஏதோ இங்கிருந்து வந்திருக்குங்கிறாங்க. தமிழக நாவாய்க்கு போய் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல்னு போடல, தமிழ் சொல். ரூட் என்னடான்னா இந்த கோயிலுக்கு தெரியல, அடிச்சொல் என்னன்னு தெரியல. ஏன்னு சொன்னால் சரித்திரம் தெரியாது, மனிதன வரலாறு தெரியாது, பைபிள் படிக்கல. பல்துறை தெரிந்தால்தான் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும். அதை படிக்கிறவன் இதை படிக்கிறது இல்லை, இதை படிக்கிறவன் அதை படிக்கிறது இல்லை, ரெண்டு பேருக்கும் உண்மை தெரியாது. ஆக இங்கே இருந்துதான் போயிருக்கார் என்பதற்கு அது சாட்சி. அந்த பேரே தமிழ். அவரை கட்டினது முதல் கப்பலே அதுதான். தோணி இருந்துக்கு கட்டுமரம் இருந்திருக்கு, ஆனால் கப்பல் கிடையாது. அவர் தான் முதல்ல கட்டினார். அதனால் அந்த பேரில் நாவாய் பேர் வச்சார். அடுத்த ரெண்டு பெரிய விஷயம், அதிசயமான விஷயம். அவருக்கு 3 பிள்ளைங்க. ஷேம், ஹேம், எஃபேத்துன்னு பைபிளில் இருக்கு. ஆனால் ஏம்ங்கிறவர் தான் பேர், 3வது பிள்ளை பேர். அந்த இன்னொரு பேர் ஏம். இவங்க தான் உலகத்தினுடைய இன்றைக்கு வசிக்கின்ற மனிதர்களுடைய தாய் தந்தையர்கள். நோவாவுடைய பிள்ளைகளுக்கு பிறந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. உலகம் பூரா 2 ரேஸா பிரிச்சுட்டோம். மனித என்ன வரலாறு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஹெமிட்டிக் ரேஸ், செமிட்டிக் ரேஸ் படிக்கிறோம். என்னடான்னா ஹேமுக்கு பிறந்தவன் ஹெமிட்டிக் ரேஸ், ஷேமுக்கு பிறந்தவன் செமிட்டிக் ரேஸ். நாம எல்லாம் எந்த ரேஸ்? செமிட்டிக் ரேஸ் தான். ஷேம் ஹேம் என்பது ஷா தமிழ்ல சாமா சாமாயிரம், சாம்னாகும். தமிழ் அன்விகிதி சேர்க்கணும், சாமன். ஹா காவாயிடும் தமிழ்ல, காம், காமன். இந்த 2 பேர்களும் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள்ங்கிறதுக்கு சான்று இருக்கு. என்னடா சான்று? சிவகங்கை சிந்தாமணியில் ஒரு வரி வருது. என்ன வரி வருதுன்னா, நான் பெரிய ஆராய்ச்சிகளை சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய பல ஆண்டு ஆராய்ச்சிகள் இதெல்லாம். திருத்தக்கத்தேவர் எழுதுறார் தன்னுடைய சிவகங்கை சிந்தாமணியில். ஒரு எருது ஒரு ஏரில் ஒரு காளை மாட்டையும் ஒரு வெள்ளை மாட்டையும் பூட்டுறான். அப்படி பூட்டுற பொழுது திருத்தக்கத்தேவர் எழுதுறாரு, சாமனும் காமனும் போல்பவே. காமனும். எனக்கு அப்பவே ஒரு பல்ப் இங்க எரிஞ்சது. என்னடா காமனும் சாமனும், இதுல என்ன வேடிக்கை என்றால், தமிழ் இலக்கியம் அத்தனையும் கரைத்து குடித்த, தலைகீழாக சொல்ல சொன்னாலும் சொல்லுகிற எந்த சொல் எந்தெந்த இலக்கியத்தில் இருக்குன்னு கேட்டாலும் கனவுல கூட சொல்லுகின்ற ஊவே சாம்நாதையர் இந்த இடத்திற்கு வந்த உடனே என்ன எழுதினார் தெரியுமா? இந்த கதை விளங்கவில்லை. இந்த கதை ஏன்? அவர் தமிழ் மட்டுமே படித்ததுதான். மனித இன வரலாறு படிக்கல, பைபிளில் மனிதர் வரலாறு பூராருக்கு படிக்கல, எல்லாம் வேற மத நூல்கள் நினைச்சுக்கிட்டாங்க. இன்னொரு கருத்தும் சொல்றேன், மிக மிக தொன்மையான மொழி ஆதி மொழியே தமிழ் தான். இதையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். சொல்றோம் நம்ம, ஆனா இதுக்கு சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணணும்ல. அதுக்கு ஒரு சான்று இருக்கு, கவனிக்கல. நான் ரொம்ப நாளா கழிச்சுதான் கண்டுபிடிச்சேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடி. மேடையில் எல்லாரும் பேசுறோம். இதை கிண்டல் பண்ணியே தமிழர்கள் கிண்டல் பண்ற தமிழர்கள் இருக்காங்க. கல் தோன்றிடுச்சு, மண்ணே தோன்றலன்னு சொல்றான். அப்புறம் மனுஷன் எப்படியா தோன்ற முடியும்னு கேட்டவன் தமிழன் தான்.
இதுல ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா, இந்த 2 வரி தான் எல்லாருக்கும் தெரியும். இது 2 வரி வெண்பாவனுடைய இறுதி 2 வரிகள்ங்கிறது பல பேருக்கு தெரியாது. இந்த வெண்பா எங்க வருதுங்கிறது தெரியாது பல பேருக்கு. இதற்கு முன்னுள்ள 2 வரி தான். இந்த 2 வரிகளை விட சிறப்புடையவை. பெரிய விஷயம் அதில் இருக்கு. தவற விட்டாங்க, தமிழ் புலவர்களும் தவற விட்டாங்க, எல்லாரும் தவற விட்டாங்க. காரணம், தமிழ் மட்டும் படிச்சதுதான். பொய் அகல நாடும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம். பொய்யகல நாடும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம். வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர். கையகல கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை வாழோட முன் தோண்டி முத்தோடி. இதான் 2 வரி. இதுல என்ன சொல்றார்? 2 வரியில கூட ஒரு வரியில ஒரு பெரிய சரித்திரத்தை, பழைய லெஜெண்ட், பழைய மித், நோவா பிரளயத்தை சொன்னாங்க. நோவா காலத்துல மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டது. நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு பாவங்கள் பண்ணாங்க மனுஷங்க பூரா. அவர் சொல்லி திருப்பி பார்த்தார் நோவா, யாரும் கேட்கல. இறைவன் தெரிஞ்சினார், இவங்க ஒன்றும் திருந்த மாதிரி தெரியல, அடிச்சு விடணும். சரி, நான் அடிச்சு விடுறேன்பா, நீ ஒரு கப்பல் கட்டுனாரு. சொன்ன மாதிரியே பெரிய கப்பல் கட்டினார் அவர். அதில் முக்கியமாக நல்லவங்களெல்லாம் ஏற்றிக்கோ, உயிர்கள் எல்லாம் ஒரு 2 ஜோடி பொறுக்கி ஏற்றிக்கோ, நான் பெரிய பிரளயத்தை அனுப்புறேன்னாரு. அதே மாதிரி பெரிய பிரளயம், கடல் கொந்தளிச்சது, மழை பெஞ்சது, பூமியே மறைஞ்சு போச்சு, மலைகளும் மூழ்கி போய்விட்டன. 10 நாள் 150 நாட்கள்னு பைபிள்ல வருது. 150 நாள் எல்லாரும் காலி, க்ளோஸ். மனுஷன் பறவைகள் பண்ண இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் போய் இந்த ஒரு மலை உச்சியில போய் தங்கியது இந்த கப்பல் பேழை. அரராத் மலைங்கிறாங்க, இந்த மலை அந்த மலைங்கிறாங்க. அது எந்த மலையோ இங்கதான் கவனிக்கணும். அவர் என்ன சொல்றார் ஐயனாரினார்? பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என்பையப்பாம். இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாடோடு அதுவரை பேசினான். மனுஷன் மண்ணே தோன்றல, மனுஷன் எப்படி தோன்றுவான், அவங்க இல வாழை எப்படி தோன்றும். அப்ப அந்த வாடோடு தோன்றிய மூத்த குடி ஒவ்வொரு நாளும் புகழ் விளைப்பதில் என்ன வியப்பு கேட்கிறார் முதல்ல. ஏன்னு சொன்னா ரொம்ப மூத்த குடி அவங்க, பழைய ஆட்கள். எப்படிப்பட்டவங்க? பெரிய பிரளயத்தில் எல்லாரும் அடியும் போது தப்பித்தவர்கள். வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர். பூமி முழுவதும் போர்த்திய போர்வ போர்த்துற மாதிரி நீர் போர்த்தி இது நீர்ல எல்லாமே மூழ்கி விட்டார்கள். வயங்கு ஒளி நீர்கிறார். பெரிய தண்ணீர்னா கடல். கை அகல, அது கொஞ்சம் கொஞ்சமா வற்ற. இப்பதான் பொருள் தெரியும். இந்த பொருள் தெரியாமே பேசிட்டு இருந்திருக்காங்க மேடையில். இப்ப நீர் மலை அளவுக்கு மூழ்கி இருந்துச்சுன்னா, அவக்கு தண்ணீர் வத்துது, மலையும் மூழ்கி போச்சு. தண்ணி வத்தினா முதல்ல எது தெரியும்? தனியா சொல்றான். கல்னா மலைன்னு அர்த்தம். கல் தோன்றி மண் தோன்றலை. ஏன்னா மலையிலே இறங்கிட்டான். அப்படி இறங்கினவன் யாருடான்னு சொன்னா, கல் தோன்றி முந்தனியான தமிழன்னு சொல்றான். ஏன்னா இதுதான் விஷயம். தான் நம்ம முன்னே சொல்லியிருந்தா இன்னைக்கு உலகம் காலடியில் கீழே விழுந்தவன் காலடியிலோ உடுக்க கிடக்கிறான், அடி வாங்குறான், எல்லாம் பண்றான். எவ்வளவு பெரிய வியப்புக்குரிய விஷயம் அது.